வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த முதல் T20 ஆட்டத்தில் கடைசி ஓவரில் உமேஷ் யாதவ் அவரோட மோசமான பந்து வீச்சில் தான் நம்ம இந்திய அணி தோற்று போயிருந்தது அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. கடைசி நேரங்களில் கேப்டன் விராட் கோலி அவர் தோனி அவர்களோட முக்கியமான ஒரு ஆலோசனையை கேட்காம சொந்தமாக விராட் கோலி அவர் முடிவு எடுத்ததால் தான் இந்த தோல்வி இந்தியாவுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற உண்மை பார்த்தீங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ அப்படி விராட் கோலி அவர்கள் சொந்தமாக என்ன முடிவு எடுத்தாரு, எப்படி இந்த தோல்வி நம்ம இந்திய அணிக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். ஆரம்பத்தில் 127 அப்படிங்கிற ஒரு எளிய டார்கெட்டை சேஸ் பண்ண ஆரம்பித்த ஆஸ்திரேலிய அணிக்கு 5 ரன்களுக்கு 2 விக்கெட்டை வீழ்த்திருந்த இந்திய அணி அடுத்து 3வது விக்கெட்டை விழுறப்போ கிட்டத்தட்ட 89 ரன்களை எடுத்து ஆஸ்திரேலிய அணியோட வெற்றியை ஏறக்குறைய உறுதி செஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க 15வது ஓவருக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்திய அணியோட வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உறுதியாகிட்டு வந்தது. இப்படி இருக்க 5 பவுலர்களை கொண்டிருந்த நம்ம இந்திய அணி கடைசி 2 ஓவர்களில் பும்ராவுக்கும் உமேஷ் யாதவ் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓவர்கள் மீதம் இருந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த 19வது ஓவரை யார் வீசலாம் அப்படின்னு பும்ரா, விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா கலந்து ஆலோசிச்சிருக்காங்க. இப்படி இருக்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர் என்ன தெரிவிச்சிருந்திருக்காரு அப்படின்னா, உமேஷ் யாதவ் அவர் 19வது ஓவரை வீசட்டும், பும்ரா 20வது ஓவரை வீசட்டும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா தெரிவிக்க, அதை கொஞ்சம் கூட கேட்காத நம்ம கேப்டன் விராட் கோலி பும்ராவை 19வது ஓவர் வீச வச்சுட்டு உமேஷ் யாதவை 20வது ஓவர் வீச வச்சிருக்காரு விராட் கோலி. அதே போல கடைசி ஓவரை வீசியிருந்த உமேஷ் யாதவ் ஒரு பால கூட யாக்ரோ இல்ல லைன் அண்ட் லென்த்தோ போடாததால எடுக்க வேண்டிய அந்த 14 ரன்னை ரொம்பவே சுலபமா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் அவங்க அடிச்சு எடுத்துட்டாங்க. இப்படி இருக்க இந்த கடைசி ஓவரை வீசியிருந்த உமேஷ் யாதவ் அவர் என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா, கடைசி ஓவரில் சில பதட்டங்கள் எனக்கு இருந்ததால நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பந்து என்னால் வீச முடியல அப்படிங்கிற மாதிரி உமேஷ் யாதவ் அவர் தெரிவிச்சிருந்தாரு. இப்படி இருக்க ஒரு கேப்டன் அப்படிங்கிற முக்கியமான பதவியில் இருக்க விராட் கோலி எந்த நேரத்தில் எந்த பவுலரை வீச வச்சா அது சரியா இருக்கும் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறது உண்மையிலே ஒரு வருத்தமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நேற்றைய ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர் தோனி அவர்கிட்ட கலந்து பேசாம ஆட்டத்தோட முக்கியமான காலத்தில் தனிச்ச ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு தோல்வியானதோட விளைவுதான் பார்த்தீங்கன்னா நேற்றைய ஆட்டம் நம்ம இந்திய அணி கடைசி பந்துல தோல்வி அடைஞ்சது. இப்படி இருக்க உலகக்கோப்பை ஆட்டங்கள் எல்லாமே நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேப்டன் பதவியில் இருக்க விராட் கோலி அவர் தனிச்ச ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு தப்பாய் நம்ம இந்திய அணி இப்போ தோத்து போயிருக்கிறது உண்மையில ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ விராட் கோலி ஆட்டத்தோட முக்கியமான காலத்தில் இந்த மாதிரி அவர் தனிச்சன முடிவுகளை தொடர்ந்து எடுக்கலாமா வேண்டாமா, இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.